வெல்கம் குக்கிங் ப்ளஸ் ரங்கோலி சேனல். இன்றைக்கி நாம் மசால் வடை எப்படி செய்கிறது பார்க்கலாம். கடலைப்பருப்பு மசால் வடை சுடுறதுக்கு இந்த அளவால் ஒரு அளவு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். தண்ணி ஊற்றி கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வைக்கணும். இதை பாருங்கள், ஊற வச்ச கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊறிடுச்சு. 1 மணி நேரம் ஊறினாவே போதும், ஆனால் நான் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இதை தண்ணி இல்லாமல் மிக்சியில் போட்டு இது 1/4 கிலோ கடலைப்பருப்பு, இது 2 காஞ்ச மிளகாய் போட்டு 1 ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சிக்கணும். ரொம்ப ட்ரை இருந்தால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கணும். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். இந்த கடலைப்பருப்பு அரைக்கிறதுக்கு எல்லா கடலைப்பருப்பையும் அரைக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சு மீதி அரைச்சிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போடுறேன். ரொம்ப சின்ன ஸ்பூனுக்கு, சாதா ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போடலாம். உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை வரைக்கும் இது மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. அது முழு பருப்பு எங்கேயோ ஒன்று இருக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சா முழு பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அது இதில் போடணும். இதில் அரிஞ்ச வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் போடணும். போட்டு இது கருவேப்பிலை போட்டு பிசைஞ்சிக்கணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு 6 பல் பூண்டு எடுத்து இது மாதிரி நசுக்கிட்டு அதையும் இதில் போட்டுக்கணும். போட்டு மிக்ஸ் பண்ணணும். அடுப்பில் வானல் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துக்கின்னு ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்பவும் மொத்தமாகவும் இல்லை, இது மாதிரி இந்த அளவுக்கு தட்டிக்குங்க. உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணால் பெருசாக தட்டிக்கலாம், சின்னதாக வேணால் சைஸ் வேணால் சின்னதாக பெருசாக தட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாகவும் தட்டாதீங்க, ரொம்பவும் மொத்தமாக தட்டாமல் இந்த அளவு தட்டிங்கன்னா போதும். தட்டி இதில் எண்ணெயில் போடணும். இதை இந்த அளவு செவந்த உடனே எடுத்துடலாம். போட்டு கொஞ்சம் செவந்த உடனே திருப்பி விட்டு மீண்டும் இந்த அளவு செவந்த உடனே எடுத்துடலாம். முழு பருப்பு போட்டோம்னா இது மாதிரி இருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இந்த மசால் வடை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். படைக்கிற அன்றைக்கி செய்யலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃப்ரீ தான். ஜாயின் பட்டன்னு உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் சேரலாம், இல்லைனா விட்டுடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.